ஹாய்டா. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு முதல்ல நான் வந்து தேங்க் பண்ணணும். என்னத்துக்கு அப்படின்னா, அந்த நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை, நம்மளோட இந்தியன் கல்ச்சர், அந்த சவுத் இந்தியன் கல்ச்சர் படி ஒரு பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்னா, லவ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு. சில கம்யூனிட்டிலாம் அந்த 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 வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? அப்படியே லவ் பண்ணாலும் போராடி அதை சக்ஸஸ் பண்ணணும். சரியா? சக்ஸஸ்னா என்ன? கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகணும். ஓகேவா? அதுவுமே சில பேருக்கு பிடிக்காது. சாகுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம பாதர் பண்ணுறோம் பண்ணல அப்படின்றதையும் தாண்டி அது ஒரு பிளாக் மார்க் தான் எங்கள் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும். சரியா? ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் யார் யாருக்கு கல்யாண வாழ்க்கை எப்படி அமையுதோ அப்படியே டில் த எண்டு அவங்க வந்து கோத்ரூ பண்ணணும். அதுதான் இந்த எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு பொண்ணோட தலையெழுத்து. சரியா? இன்கேஸ் ஹஸ்பண்டு பாதியிலே போயிட்டாலும் அப்படியே தான் இருக்கணும். சரியா? அப்படியே தான் இருக்கணும். அப்படின்றது எப்படின்னா, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். யாரு கூடயும் பேசக்கூடாது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருக்கணும். சுதந்திரமாக ஒரு இடத்துக்கு தனியாக போயிட்டு கூட வந்துடக்கூடாது. அதுவும் ரெகுலராக போனால் அதுக்கு வைக்கிற பேரே வேறு. சரியா? அவங்களுக்கு அந்த தாட்டெல்லாம் இருக்குமா இருக்காதா, அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குமா இருக்காதா அப்படின்றத இவங்களே யூகிச்சுக்குவாங்க. சரியா? இப்போ அது எப்படின்னா, இப்போ வெளியில் போனாங்க அப்படின்னா இதுக்காக தான் அவங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அடக்க ஒடுக்கமாக அவங்கள பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு குழந்தைங்கள வளர்த்துக்கிட்டு நல்லது கெட்டதுக்கு ரொம்ப ஒரு பவ்யமாக போயிட்டு வந்துக்கிட்டு அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களோட அந்த லாஸ்ட்டு அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த ஃபியூனரலில் கூட அப்படி தான் பேசிப்பாங்க. ஐயோ அந்த பொண்ணு அப்படி பொண்ணு, ஹஸ்பண்ட் இல்லை, ஆனாலும் அடக்க ஒடுக்கமாக அப்படி வாழ்ந்துட்டு வெளியில் தெரியாமல் இருந்துட்டு இறந்துருச்சு அப்படின்றது அது ஒரு பெரிய கிரெடிட்டாக நினைப்பாங்க இங்கே உள்ள எல்லாருமே. அதுதான் எங்கள் கம்யூனிட்டியோட பழக்க வழக்கம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது வந்து எப்போ அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். 10 வருஷத்துக்கு அப்புறம்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. எப்படின்னா, வேலைக்கு போகலாம், வெளியில் போகலாம், கல்யாணமே பண்ணிக்கலனா கூட அவங்கவுங்க விருப்பத்துக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. அதனால் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க அண்ணனோ இல்லை அவங்க அப்பாவோ இல்லை அவங்க பையனோ அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ளேயே வச்சுருக்கணும். அந்த ப்ரொடெக்ஷன் சொல்கிறத விட அந்த அவங்களோட அந்த பவுண்டரிக்குள்ளேயே வச்சுக்கணும். அதை தாண்டி அந்த இண்டிவிஜுவல் எதையும் யோசிக்கக்கூடாது, அந்த பர்சன் எதையும் யோசிக்கக்கூடாது. சரியா? அந்த ஒரு சிச்சுவேஷன் இப்போ வரைக்கும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொண்ணு அவங்க லைஃப் பார்த்த அதாவது ஃபேமிலி லைஃபுக்கு முன்னாடி போகிற வரைக்கும் இப்படி தான் சிச்சுவேஷன். போனதுக்கப்புறமும் இப்படி தான் சிச்சுவேஷன். போனால் குடியாரணும், அவன் எப்படியோ அவன் கூடவே வாழணும். செத்து போயிட்டாலும் அவன் விட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணணும். இன்னொரு லைஃப்பெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இப்படி இருக்க சிச்சுவேஷனில் லைஃப் பார்ட்னர் சரியில்லை, அதனால் நம்ம வெளியில் வந்துட்டோம், இல்லை வெளியில் வந்துடுவோம், நமக்குன்னு ஒரு லைஃப்பை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். அது பார்ட்னர் கூடயோ இல்லை சும்மாவோ. சரியா? நம்மளோட ஆத்தென்டிக் செல்ஃப்னு ஒன்று இருக்குது, அதில் நம்ம வந்து வாழணும். அதுதான் சரியான வாழ்க்கை. இதில் தப்பு சரி அதையும் தாண்டி எனக்கு என்ன தோணுதோ, என் உள் மனசு எப்போதுமே தப்பாக சொல்லாது இல்லையா? உள் மனசு என்ன சொல்லுதோ அதை வந்து நம்ம பண்ணணும், அந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்றது. அந்த அந்த தாட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கே வந்து சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. அதாவது அது தப்பு இல்லை, சரிதான். அப்போ நம்ம உள் மனசுன்னு ஒன்று சொல்லுது இல்லை, அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் சரிதான் அப்படின்றத ஒத்துக்கிறதுக்கே, அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே சில விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்று ஒருத்தவங்க சொல்லணும், இல்லை ஒருத்தவங்க வாழ்ந்து காட்டணும், இல்லைனா ஒருத்தவங்க நமக்கு கண்ணு முன்னாடியே நம்ம பர்சனல் லைஃப்பை எடுத்து இங்கே இதில் தப்பு, இந்த இடத்துல இது தப்பு, நீ உனக்காக வாழலை, இன்னொருத்தவங்களுக்காக வாழ்கிற, இது சரியான வாழ்க்கை இல்லை, இதுதான் தப்பு, நீ இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை தான் தப்பு, உன் உள் மனசு சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்கிறேன்ல. அதுதான் உங்களோட வீடியோஸ்லாம் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது நான் நினைக்கிறது தப்பே இல்லை, கரெக்டு தான், என்னோட நினைப்பே சரிதான், இதை நான் வந்து ஐயோ என்ன இப்படிலாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மறைச்சிக்க வேண்டாம், அதை வந்து கட் பண்ண வேண்டாம், அதை அவாய்ட் பண்ண வேண்டாம், அந்த உள்மனசு சொல்கிறத வந்து இக்னோர் பண்ண வேண்டாம், அது கூடவே பயணிப்போம், அது என்ன சொல்லுதோ அதை கேட்போம் அப்படின்ற அக்செப்டன்ஸ் வந்ததே உங்களோட அந்த வீடியோஸ் தான். அப்போல்லாம் நான் வீடியோஸ் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, அதாவது புதையல் கிடச்ச மாதிரி எனக்கு. அடுத்து என்ன நான் என்ன என் மைண்டில் தாட்ஸ் இருக்குமோ, நான் என்ன நினைப்பேன்னா, சரி ஒருவேளை உங்களுக்கு குழந்தைங்க இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைப்பேன். அடுத்த வீடியோ குழந்தைங்கள பற்றி போடுவீங்க. ஒருவேளை குழந்தைங்களோட இன்னொரு லைஃப் பார்ட்னர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, அந்த குழந்தைங்கள் மேலேயும் ஒரு அன்பு இருக்குமா, பாசம் இருக்குமா அப்படின்னு சில கொஷின்ஸ்லாம் வரும் இல்லையா? ஏன்னா ட்வின் அப்படிங்கும்போது எல்லாமே, அப்போ அந்த குழந்தைங்களோட பாசமும் அப்படி தானே இருக்கும், அவங்க மேலே வச்சுருக்க பாசமும் அப்படி தானே இருக்கும். அப்படி இருந்தால் தானே அது, இப்போ நான் தான் அவங்க தான் நான் அப்படின்னா என்கிட்ட என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே அவங்ககிட்ட இருக்கணும் தானே. இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு என்னென்ன தேடுதல் இருந்துச்சோ, என்னென்ன கேள்விகள் இருந்துச்சோ, அதுக்கான பதிலாக அதுக்கான விடையாக உங்களோட வீடியோஸ் இருக்கும். சரியா?
அதனால் வந்து அதான் நான் நினைக்கிறது தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது தானே ஒன்று நம்ம மேலே கில்ட் ஃபீல் வராது. இன்னொன்று அதை வந்து பர்சீவ் பண்ணணும்னு நினைப்போம். சரியா? அது போக்கிலே போகணும்னு நினைப்போம். இப்போ எப்போ தெரியுமா அந்த தாட் கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும்? தாட் கான்ஃப்ளிக்ட்ஸுங்கிறத விட நமக்குள்ளே ஒரு போராட்டம் எப்போ வரும் தெரியுமா? மனசு ஒன்று சொல்லும், மூளை ஒன்று சொல்லும். அப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுவோம்னா அதை வந்து அடுத்த வேலை கூட செய்ய முடியாது. அடுத்த நம்ம டெய்லி ரொட்டீனை கூட யோசிக்க முடியாது. ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிடுவோம். அப்படி ஸ்டன் ஆயிடுவோம். என்ன இப்படி இப்படி ஒரு தாட் இருக்குது, இப்படி ஒரு தாட் இருக்குது, இது எது கரெக்டு, எது சரி, எது நமக்கு பிடிக்குது, எது பிடிச்சாலும் எது சரி, பிடிச்சிருக்குங்கிறதுனால நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்க முடியாதுல்ல. அதை வந்து நம்ம ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும்ல. அது தப்பு இல்லைன்னு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுப்போம்ல. இன்னொன்று அது நடக்கும் அப்படின்னு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இனிஷியேட் பண்ணுவோம். திரும்ப அதை வந்து அதை அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத மூவ் ஆன் பண்ணுவோம். ஓகேவாப்பா? இந்த மாதிரி அதாவது நல்லா வந்து இந்த லைஃப் எனக்கு அமைஞ்சிச்சுல்ல, அதை தாண்டி அடுத்த எந்த ஒரு தாட்டுமே வராது எனக்கு. இன்கேஸ் எனக்கு இந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவன் சின்ன வயசுலேருந்து அது வந்து அப்போல்லாம் வந்து லவ்னா என்னன்னு தெரியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அந்த ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க. அம்மா அப்பாலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே இருப்பாங்க. பட் அந்த இன்டிமேசி, அந்த அந்யோன்யம், அது அது ஒரு அது ஒரு வரம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அம்மா அப்பாலாம் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அது வந்து அது ஒரு ஒரு கார்மிக் ரிலேஷனாகவே தான் பார்த்துருக்கோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் வந்து அது வந்து இது வந்து மஸ்ட்டு. அதாவது இந்த சொசைட்டி கொடுக்குற திணிக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதில் வந்து நல்லதே கிடையாது. ஆனாலும் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் நினச்சோம். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. எப்போ நம்ம வந்து நான் வந்து எப்போ அந்த லைஃப்லேருந்து வெளியில் வந்து வெளி உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சேனோ, சில பேரோட லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது கல்யாண வாழ்க்கை இவ்வளோ அழகான வாழ்க்கையா, இவ்வளோ நல்லா இருக்குமா, அப்போ நம்ம மைண்டில் ஓடுனதெல்லாம் உண்மைதானா, அது கற்பனை இல்லையா, அது கற்பனைக்கு எட்டாத ஒன்று இல்லையா, அது நிஜம்தானா அப்படின்றதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணேன். அப்போ தான் எனக்குள்ளே அந்த கனவு கண்டும் காணாமல் இருந்த ஒரு சில இதெல்லாம் தூசி தட்டி எழுப்பி அந்த இதிலே அந்த பார்த்து அந்த ட்ராக்லே திரும்ப நான் போக ஆரம்பித்தேன். அதாவது ஆக்சுவலி இதை வந்து 20 இயர்ஸ் பேக் நான் அப்படியே போயிருந்துருக்கணும். சரி இடையில அம்மா அப்பா சொல்கிறாங்களே, சரி கல்யாணம் தானே பண்ணிட்டு போ அப்படின்ட்டு. ஆக என்னோட தேடுதல் வேறையாக இருந்திருக்கு. கல்யாணன்றது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். சரி அதை பண்ணிட்டு போவோம், நம்மளோட தேடுதல் தான் வேற இல்லை, அது போவோம் அப்படியே அந்த பாத்தில் போவோம், தேடிட்டே போவோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது நம்மளோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து அம்மா அப்பா கூட இருக்கும், ஹாஃப் கூட இல்லை 1/3 அம்மா அப்பா கூட இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 2 ஹாஃபும் ஒரு மனுஷனுக்கு வந்து சராசரியாக ஒரு 60 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மீதி இருக்கிற அந்த 2 ஹாஃபு 1/3 முடிச்சிட்டோம், மீதி இருக்கிறது அந்த 2 இதுலேயுமே லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லாக இருக்குது. நம்ம அதை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம கனவு வாழ்க்கையோ இல்லை நம்மளோட பேஷனோ இல்லை எதையுமே நம்ம வந்து வாழவே முடியாது. சரியா? இப்போ நான் என்ன இன்னொன்று யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னோடய லைஃப்லாம் கிட்டத்தட்ட இன்னும் 1/3 தான் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஐயோ போச்சே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காம மிச்சம் இருக்கிற அந்த 1/3 நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று நம்ம தான் விட்டுட்டோம். நமக்கு பின்னாடி வர்ற ஜென்ரேஷனுக்காகவாவது இதை சொல்லி புரிய வைப்போம். நம்ம லைஃப்பை வந்து அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போதுமே ஒரு விஷயம் இனிஷியலாக பண்ணும்போது ரொம்ப ஸ்டபன், இது என்ன சொல்கிறது, கஷ்டப்படணும், ஸ்ட்ரகிள் பண்ணணும், நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்கும். நம்ம இனிஷியேட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பார்த்து செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வேலையை தான் இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்கள் அளவுக்கு எனக்கு வந்து ஒரு கோச்சிங்காவோ இல்லை ஒரு அதை எப்படி சொல்கிறது, வேறு மாதிரி பண்ண முடியலன்னா கூட குறைஞ்சபட்சம் என்னோட அந்த இனிமேல் இருக்கிற லைஃப்பு, அந்த ப்ராக்டிக்கல் லைஃப் ஆகுது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி அப்படின்னா, அவங்களோட வீடியோஸ் நிறைய பேர் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்க. அவங்களாம் சொல்லும்போது அந்த எக்ஸ்ன்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பயமாக இருக்கும். அது எப்படி, அது எக்ஸ்னா எக்ஸ் தானே, அது எக்ஸ்னா வந்து சில பேர் லவ் பண்ணுவாங்க, சில பேருக்கு பிடிச்சிருக்கும், அப்படி உங்களை பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணிருக்கும். அப்படி யாருமே இல்லைன்னு இந்த உலகத்தில் சொல்லவே முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா பொய்ன்னு தான் அர்த்தம். இல்லைனா அவங்களோட இது வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்க பணத்தை நோக்கி ஓடி இருப்பாங்க, ஒருத்தவங்க அந்த ஃபேமை நோக்கி ஓடி இருப்பாங்க. சில பேர் வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் கெரியர் இருக்கும், அதை நோக்கி ஓடுவாங்க. சில பேருக்கு டான்ஸர் ஆகணும், சில பேருக்கு சிங்கர் ஆகணும், சில பேருக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த ஒரு லைட்டாக ஒரு விஷன் இருக்கணும். கண்டிப்பாக அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்கிறவங்க கிட்டலாம் அது அந்த பற்றின விஷனும் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது யாருமே சொல்ல முடியாது, எனக்கு வந்து நான் அப்படிலாம் கற்பனை பண்ணவே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த எக்ஸ் அப்படிங்கும்போது அதுவே நமக்கு பயமாக இருக்கும். நம்ம கரண்ட்டு ரியாலிட்டியில் ஒருத்தவங்க கூட லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ போய் நம்ம பின்னாடி பார்க்குறது எவ்வளோ பெரிய துரோகம் இல்லை அப்படி நினச்சா ஆள்னாலாம். சரியா? அதெல்லாம் உடச்சி அப்படிலாம் கிடையவே கிடையாது
அப்படின்றதெல்லாம் புரிய வச்சதெல்லாம் உங்கள் வீடியோஸ் தான். இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோ பேர் ட்வின் ஃப்ளேம் கோச்சிங்லாம் எடுக்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூ ஆர் த ஃபஸ்ட் ஒன். அப்படி தான் நான் சொல்லுவேன். சரியா? நிறைய பேர் நிறைய விஷயம் பண்ணலாம்ப்பா. ஆனால் ஃபஸ்ட்டு யார் இனிஷியேட் பண்ணி அதை வந்து அதை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அதை ஒரு விஷயமாக கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு தானே மொத்த கிரெடிட்டும். அதுக்கப்புறம் பின்னாடி 1000 பேர் வரலாம். சரியா? இதை வந்து நான் முகஸ்துதி பாடுறதா நினைக்க வேண்டாம். உண்மை இதுதான். அதுக்காக சொல்கிறேன் நான். இதை நான் திரும்பவும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் இதில் என்ன இந்த விட்டு போச்சோ, இல்லை இந்த நூக் அண்ட் கார்னர் என்ன இருக்குன்னு அதை தேடி, இன்னும் சொல்ல போனால் உங்கள் லைஃப்பில் வந்து அதை ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குன்னு நீங்கள் முதல்ல அதை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு போய் அது என்ன ரிசல்ட்டு கொடுக்குது, இல்லை என்ன பண்ணினா அது இன்னும் பெட்டராக வந்து ரிசல்ட்டு கொடுக்கும், இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரர் நீங்கள் இப்போயே பார்த்து வச்சு அதை ஒரு ஒரு கிளியராக இப்படின்னா இப்படி தான், இப்படின்னா இப்படி தான் அப்படின்ற அந்த ஒரு ஃபார்முலா மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பின்னாடி வரவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படி தான். உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இது தப்பு இல்லை, இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் கண்டிஷன், சொசைட்டி நம்ம மேலே விதித்த கண்டிஷன், நம்மளை அறியாமல் நமக்கும் விதிச்சுக்கிட்டோம் அதை அவங்கள பார்த்து அப்படின்றது. நமக்காக வாழ்வோம், இனிமேலாவது நமக்காக வாழ்வோம். நமக்காக வாழும்போது நிறைய விஷயம் சுலபமாயிடும், இன்னொன்று நிறைவாக இருக்கும், இன்னொன்று பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும். இதுக்காக தானே வந்து என்ன சொல்கிறது, நம்ம பிறப்பெடுத்திருக்கோம். சும்மா ஒன்றும் பிறக்கல. வெந்ததை சாப்பிட்டுட்டு விதி வெந்தா போவோங்கிறதுக்காக பிறக்கல. ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது. அது எவ்வளோ ஒரு சின்ன மனுஷங்களானாலும் கூட ஒரு பர்பஸ் இருக்குது. இந்த பர்பஸ் என்ன அப்படின்றத உணர்ந்து பண்ணுறவங்க வாழ்க்கையை முழுமையாக்கிக்கிறாங்க. அது உணர்ந்தும் விட்டுட்டு போகிறவங்க, அதாவது உணர்ந்தால் மட்டும் பத்தாது. உணர்ந்து என்ன பிரயோஜனம்? அவங்க மாறணும். அவங்க மாறுறது மூலமாக இந்த சொசைட்டி மாறும். அந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு தானே போகிறாங்க. நாமளாக இருந்தாலும் அப்படி தான். ஃபஸ்ட்டு நிறைய போஸ்ட் பண்ணுவாங்க தான். அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு கரேஜ் இருக்கணும். அந்த கரேஜெல்லாம் எப்போ கிடைக்கும்? கதையாக படித்தா கிடைக்காது. ஒருத்தவங்க ரியாலிட்டியில் அதை வாழ்ந்து அந்த ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான். நான் தான் விட்னஸ் அப்படின்றத அவங்க சொல்லி தைரியமாக நிற்கும்போது அது வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய என்ன சொல்கிறது, மெம்பர்ஸு இது உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உள்ளே வர்றதுக்குங்கிறத விட ஒரு மாற்றம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலும் மாறினா தானே வந்து ஒரு சொசைட்டி மாறும்.